ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 12 முதல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. को वृषत्तव पादं स्त्रीन् सौरभेय चतुष्पद मा भुवं पात्रसा राष्ट्रे ராஜ்ஞாம் கிருஷ்ணானுவர்த்தினாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அவர், அதாவது பரீட்சித் மகாராஜா, எருதுவிடம் திரும்ப திரும்ப பின்வருமாறு கேள்விகள் கேட்டார். ஓ சுரபியின் மகனே, 3 கால்களை துண்டித்தவர் யார்? உன்னுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அரசர்களின் ராஜ்யத்தில் உன்னை போல் இவ்வளவு மகிழ்ச்சியற்றவர் ஒருவரும் இல்லை. சோ பரீட்சித் மகாராஜா நகர்வல வரும்போது ஒரு எருதுவும் ஒரு பசுவும் அழுது கொண்டிருக்கிறத பாக்குறாரு. அந்த பசு ஒரு கால்ல நின்றுட்டு இருக்கு, அந்த எருதுவும் ஒரு கால்ல நின்று இருக்கு. அந்த பசுவை ஒரு ரொம்ப மோசமான ஒரு நபர், செயலாளர் ரொம்ப இலிகுலத்தை சார்ந்த ஒருவன் துன்புறுத்துவதை பரீட்சித் மகாராஜ் பார்க்கிறார். இப்போ இந்த ரொம்ப அசுத்தமான ஒருத்தன் தோற்றத்துல ராஜா மாதிரி உடை அணிஞ்சிருக்கான். ஆனா அவன் செயல் பார்த்தா ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. இப்ப ஏற்பட்ட ஒரு ஆளு பரீட்சித் மகாராஜா அவருடைய ராஜ்யத்துல பார்த்ததே இல்லை. இப்போ இந்த அசுத்தமான ஒரு செயலால கீழ்த்தரமான ஒரு நபர் இந்த பசுவை துன்புறுத்துறதுக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜா அந்த எருது ஒரு கால்ல நிக்கிறத பாக்குறாரு. அப்போ அந்த எருது கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த சம்பாஷணை, அந்த எருது வேற யாரும் இல்ல, தர்மதேவன். தர்ம தேவதை ஒரு கால்ல நின்று இருக்கு. பசு அழுதுன்னு இருக்கு. பசு பூமி தாய். அப்போ பூமி தாயும் தர்ம தேவதையும் பேசிக்கொண்ட உரையாடல். பூமி தாயும் தர்ம தேவதையும் பேசிக்கொண்ட உரையாடல். அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்துல நகர்வலம் வரும்போது இந்த எருது ஒரு கால நின்று இருக்கிறத பாக்குறாரு. அப்போ அந்த எருது கிட்ட கேட்கிறார், ஓ சுரபியின் மகனே. சுரபிங்கிறது பசு, சுரபி. ஓ சுரபியின் மகனே, 3 கால்களை துண்டித்தவர் யார்? உன்னுடைய 3 காலை யாரு உடைச்சிட்டாங்க? பகவான் கிருஷ்ணருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அரசனின் ராஜ்யத்தில் உன்னை போல இவ்வளவு மகிழ்ச்சியற்றவர் ஒருவரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு கால்ல ஒரு எருது அழுதுன்னு இருக்கிறத பரீட்சித் மகாராஜா அவர் ராஜ்யத்துல பார்த்ததே இல்லை. அப்போ தர்மத்துக்கு, அந்த தர்ம தேவனான எருது, அதுக்கு 4 கால். எருதினுடைய வடிவில் இருக்கும் தர்மதேவனுக்கு 4 கால். சத்தியம், தயா, சௌச்சம், தபா. சத்தியம், தயா, சௌச்சம், தபா. சத்தியம்னா உண்மை, தயானா கருணை, சௌச்சம்னா தூய்மை, தபானா தபம். இதுதான் தர்மத்துடைய 4 கால். ஒரு தர்ம தேவதையுடைய 4 கால் என்னன்னா, ஒரு தர்ம தேவதையுடைய 4 கால் என்னது? சத்தியம், தயா, சௌச்சம், தபா. தவம், தூய்மை, கருணை, வாய்மை.
இப்போ பரிச்சித் மகாராஜை பார்க்கும்போது அந்த எருதுக்கு 4 கால் போயிடுத்து, ஒரு கால் தான் இருக்கு. அந்த எருதுடைய 3 கால் உடைஞ்சிருச்சு. சாரி, எருதுடைய 3 கால் உடைக்கப்பட்டிருக்கு, ஒரு கால்ல நிக்குது. அப்ப இதை உடைத்தவன் யார்? அந்த எருது எதை பிரதிபலிக்கிறது? அந்த எருதுவை, அந்த எருதுவின் 3 கால்களை உடைத்தவன் வேற யாரும் இல்ல, அது கலி புருஷன், கலி. அப்ப கலியுகத்துல தர்மம் ஒரு கால்ல தான் நிக்குது. கலியுகத்துல தர்ம தேவதைக்கு ஒரு கால் தான் இருக்கு, 3 கால் ஏற்கனவே உடைச்சாச்சு. கலியுகத்துல ஏறக்குறைய தப வாழ்க்கையே போயிடுச்சு. எல்லாருமே புலனின்பமே பிரதானம் வாழ்றாங்க. கலியுக மக்களுடைய நோக்கம் புலனின்பம் ஒன்று. அப்போ கலியுகத்துல தப வாழ்க்கை போயிடுச்சு. ரெண்டாவது தூய்மை, தூய்மையும் குறைஞ்சிட்டே வருது. கலியுகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தகாத உறவுகள், தீய பழக்கங்கள், பாவகரமான வாழ்க்கைகள் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால மக்கள் மத்தியில தூய்மையும் குறைந்து கொண்டே வருகிறது. ஏதோ சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. கலியுகத்தில் என்னாச்சு? தூய்மையும் குறைந்து கொண்டே வருகிறது. தூய்மையும் போயிடுச்சு, தப வாழ்க்கையும் போயிடுச்சு, கருணை, கருணையே இல்லாம போயிடுச்சு. என்ன கருணை குறைஞ்சுக்கிட்டே வருது? பிற உயிர்களை துன்புறுத்துவது மகா பாவம். ஆனா இன்னைக்கு தெருவுக்கு தெரு, முக்குக்கு முக்கு, தெருவுக்கு தெரு கசாப் கடை வச்சிருக்காங்க. அப்பாவி மிருகங்களை துன்புறுத்துறாங்க, கொள்றாங்க. தீபாவளி பண்டிகை இன்னைக்கு எவ்வளவு விசேஷமா கொண்டாடணும், ஆனா விலங்குகளை கொண்டு சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி கருணை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதான் பழைய சினிமா பாட்டுல பாடினாங்க, மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. அப்ப இன்னைக்கு மனிதர்களே ஏற்றி பிழைக்கும் காலம். மனிதர்களை மனிதங்களே ஏற்றி பிழைக்கிறாங்க. ஜனநாயக நாடு, மக்கள் ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த தலைவர்களே பிரஜைகளை ஏமாத்துறாங்க. இப்படி கலியுகத்துல தூய்மை குறைந்து கொண்டே வருகிறது. ஏறக்குறைய தூய்மை எல்லாம் போயிடுச்சு, தப வாழ்க்கையும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் கருணையும் போயிடுச்சு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தர்மம். தர்மத்தினுடைய ஒரு கால் சத்தியம், அந்த வாய்மை, அது பரம சத்தியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்டதான் இருக்கு. அப்போ ஸ்ரீமத் பாகவதம் இதே முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல சவுனகாதி முனிவர்கள் சூதகோசாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. அந்த 6 கேள்வியில ஒண்ணு, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் தர்மம் யாரிடம் அடைக்கலம் கொண்டது? தர்மம் எங்க அடைக்கலம் கொண்டது? அது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிறது. பாகவத தர்மம். கலியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கு, சத்தியம், பரம சத்தியம், ஸ்ரீமத் பாகவதம். அதான் பாகவதம் முதல் அத்தியாயம், முதல் ஸ்கந்தம், முதல் ஸ்லோகம், குஹ்யம் சத்தியம் பரம் தீமகி. பகவானே பரம சத்தியம். அந்த பரம சத்தியத்தை பற்றிய அனைத்து தகவல்களும், சரித்திரங்களும், விஷயங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிறது. அதனால கலியுக மக்களுக்கு ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கு, பாகவத தர்மம். தர்மத்துல 3 கால் ஏற்கனவே போயாச்சு, ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவத தர்மத்தை விட்டுட்டா கலியுக மக்களுக்கு வேற அடைக்கலமே கிடையாது. நிராதரவா, ஆதரவற்றவங்களா, அனாதைகளாகும். அதனால கலியுக மக்கள் கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாகவதத்தை அடைக்கலம் கொள்ளணும். கலியுக மக்களுக்காக பகவான் பாகவதத்தை விட்டுட்டு போயிருக்கார். பகவான் எல்லா யுகத்திலும் நேரடியா அவதாரம் பண்றார். சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், 3 யுகத்துல. கிருஷ்ணாக்கு திரியுகா அல்ல திரிகாலஜா
திரியுகா அப்படின்னு பேர். 3 யுகத்தில் மட்டுமே பகவான் நேரடியாக அவதாரம் செய்கிறார். கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் நேரடியாக அவதாரம் செய்வதில்லை. அவரு தன்னை மறைத்துக் கொண்டு பக்தனாக அவதரித்து விட்டார். அவர்தான் சைத்தன்ய மகாபிரபு. கலியுகத்துல பகவான் பிரேம அவதாரமாக, பிரேம பிரம்மமாக சைதன்ய மகாபிரபு அவதரிச்சிருக்கார். அப்போ கலியுகத்துல பகவான் தன்னை மறைத்துக் கொண்டு பக்தனாக அவதரித்திருக்கிறார். அப்ப கலியுகத்துல எங்க டைரக்டா இருக்காரு? அவர் ஹரிநாமத்துல இருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்கார், நாம பிரம்மமா. ரெண்டாவது சப்த பிரம்மம். சப்த பிரம்மங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். கலியுகத்துல பகவான் பாகவத ரூபத்தில் இருக்கார். அதனாலதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவானே பக்தனாக அவதாரம் செய்து பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தார். அப்போ இந்த எருதுங்கிற தர்ம தேவதையை துன்புறுத்தியவன் கலிபுருஷன். அப்போ கலியுகம் துவங்கிவிட்டால் தர்மத்துக்கு தொந்தரவு, தர்மத்துக்கு துன்பங்கள் ஏற்படும், தர்மத்துக்கு தொந்தரவு ஏற்படும். அப்போ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் அவதரிக்க வேண்டியிருக்கு. யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமிகம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகிறாங்களோ மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் அவதரிக்கிறார். இப்ப கலியுகத்துல பாகவத தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் சைதன்ய மகாபிரபு அவதரிச்சார். சரி, அடுத்தது ஆக்ஞாஹி விஷபத்ரம்பா சாது நாம் அக்ருதாஹசாம் ஆத்மவைரூப்பிய கர்த்தாரம் வார்த்தானாம் கீர்த்தி தூஷணம். ஓ எருதுவே, நீர் குற்றமற்றவனாகவும் முற்றும் நேர்மையுடையவனாகவும் இருக்கிறாய். எனவே உனக்கு சர்வ நன்மை உண்டாகட்டும். உன்னை அங்கவீனப்படுத்தி பிரதாவின் புத்திரர்களுக்கு இழுக்கை உண்டாக்கியவர் யார் என்று தயவு செய்து சொல்லு. இப்போ பரிச்சித் மகாராஜாவுக்கு இது கலிபுருஷனுடைய வேலைன்னு தெரியாது, கலியுகம் தொடங்க போகுது அப்படின்னு தெரியாது. இப்ப நம்ம எவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா? எருது ஏன் ஒரு கால நிக்குது? அந்த 3 காலை யார் உடைத்தாங்க? தர்ம தேவதையுடைய 3 காலை யார் உடைத்து விட்டார்கள்? இதற்கு காரணம் யாரு? அது கலிபுருஷன் அப்படின்னு பரிச்சித் மகாராஜுக்கு தெரியாது. அதனால தன்னுடைய ராஜ்யத்துல தன்னுடைய பிரஜை துன்பப்படுவதற்கான காரணம் என்ன? அது யாரு? நீ தயங்காம சொல்லு. நீ குற்றமற்றவன், நேர்மையானவன், உனக்கு எல்லா நன்மை உண்டாகட்டும். உன்னை இவ்வாறு செய்தவன் யார்? பிரிதாவின் புத்திரர்கள். பிரிதாவின் புத்திரர்னா பாண்டு புத்திரர்கள். குந்தி தேவிக்கு இன்னொரு பேரு பிரிதா. பிரிதா அப்படிங்கிறது அவங்க வம்சாவளியை குறிக்கிறது. பிரிதா அப்படிங்கிறது வசுதேவருடைய சகோதரி, அதாவது சூரசேன ராஜா. சூரசேன ராஜாவுக்கு ஒரு மகன், ஒரு மகள். வசுதேவர், பிரிதா. சூரசேனாவுடைய நண்பன் குந்தி போஜ நாட்டு ராஜா. சூரசேன நாட்டு ராஜாவுடைய நண்பர் குந்தி போஜ நாட்டு ராஜா. இவங்க 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள். குந்தி போஜ ராஜாவுக்கு பிள்ளை பேர் இல்லை, மக்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால ஒரு நாள் குந்தி போஜ ராஜா சூரசேனாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவள் மகள், அதாவது சூரசேனோட மகளை தத்து கொடுத்துட்டாரு குந்தி போஜ ராஜாவுக்கு. அதனால பிரித்தாவுக்கு இன்னொரு பேரு குந்தி. குந்தி போஜ நாட்டின் இளவரசி. குந்தி போஜ ராஜாவால வளர்க்கப்பட்டவள், அவளுடைய மகள். குந்தி போஜ ராஜா அந்த குழந்தைய பிரித்தாவை தன்னுடைய பிள்ளையாவே வளர்த்தார். அதனால அவங்களுக்கு குந்தி தேவின் பேர் வந்தது. அந்த பிரிதாவின் புத்திரர்கள் பாண்டு, அதாவது பிரிதா பாண்டு. பிரிதாவுக்கும் பாண்டுக்கும் பிறந்த குழந்தைகள் பாண்டு புத்திரர்கள் அல்லது பிதாவின் புத்திரர்கள். அந்த பிரிதாவின் புத்திரர்கள் எவ்வளவு நேர்மையாக செங்கோல் ஆட்சி செய்திருக்காங்க. பொற்காலம் அவங்க ஆட்சி. யுதிஷ்ட மகாராஜன் ஆட்சி காலம் பொற்காலம். யுதிஷ்ட மகாராஜா ராஜ ரிஷி. அந்த வம்சத்தில் வரக்கூடிய
பரீட்சித்தும் ராஜரிஷி. அப்படி இருக்கும்போது எங்களுடைய வம்சத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர் யார்? எங்க வம்சத்துக்கு யாரால இந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படுது? அது நான் தாங்க மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லு. என் ராஜ்யத்துல எந்த ஒரு பிரஜைகளும் துன்பப்படுத்தப்படக்கூடாது, வருத்தம் அடையக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாதுன்னு பரீட்சித் மகாராஜா எருதுவை பார்த்து கேட்கிறார். நெக்ஸ்ட் வர்ஸ் 14. ஜனேனாகசி அகம் யுஜ்யன் சர்வதோ அஸ்ய சமத்வயம் சாதுனாம் பத்ர ஏவம் ஸ்யாத் அசாது தமனே கிருதே. ஓ குற்றமற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் விளைப்பவன் யாராக இருந்தாலும், உலகில் எந்த மூலையில் இருப்பவனா இருந்தாலும் என்னை கண்டு அஞ்சத்தான் வேண்டும். நேர்மையற்ற துஷ்டர்களை அடக்குவதால் ஒருவர் தானாகவே குற்றமற்றவர்களுக்கு நன்மை செய்பவராகிறார். இதுதான் தமிழ் பழமொழி. தமிழ் பழமொழி என்னது? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்றைக்கே கொள்வான். அதுதான் செங்கோல் ஆட்சி. அப்போ பரீட்சித் மகாராஜ் ஆட்சி காலம் எப்படி இருந்தது? பொற்காலமா இருந்தது. என்னுடைய ராஜ்யத்துல எந்த ஜீவராசியும் துன்புறுத்தப்படக்கூடாது. ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை, எந்த ஜீவராசியும். ஏன்னா பிரஜை என்றால் மன்னனின் கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய மக்கள், பிரஜைகள். ஜா அப்படின்னா பிறப்பெடுப்பது, பிறப்பு. ஜா அப்படின்னா பிறப்பு. ராஜா ராஷ்டிரிய குலத்தில், சத்திரிய குலத்தில் பிறந்தவன். பிரஜா பொதுமக்கள். கிரிஜா வனத்தில் பிறந்தவள். வனஜா வனத்தில் பிறந்தவள். பத்மஜா பத்மத்தில் பிறந்தவள், தாமரையில் தோன்றியவள். அப்படி ஜா அப்படின்னா பிறப்பு. அப்போ பிரஜைன்னு சொன்னா மனுஷங்க மட்டும் இல்ல. பிரஜைகள்னு சொன்னா மனுஷங்க மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், பூச்சிங்க, எல்லா ஜீவராசிகளும். அப்போ பரீட்சித் மகாராஜா என்ன சொல்றாரு? எங்களை மாதிரி மன்னராட்சியில பரீட்சித் மகாராஜ் ராஜ ரிஷி, அது மட்டும் இல்ல ஒரு மகா பாகவதர். சோ எங்களுடைய ஆட்சி காலத்துல பிரித்தாவின் வம்சத்தில் வரக்கூடியவங்க, பாண்டு வம்சத்துல வரக்கூடியவங்க, குரு வம்சத்துக்காரங்க, எங்க முன்னோர்கள்லாம் எப்படி ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதனால எங்க ஆட்சி காலத்துல யாருமே துன்பப்படக்கூடாது. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கே, பூகோளத்துக்கே தலைநகரமா இருந்தது அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் இன்னைக்கு இருக்கிற நியூ டெல்லி. இந்த நியூ டெல்லி ஒரு நாள் வேர்ல்டு கேபிட்டல். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது. அப்போ ஒரே ஒரு பேரரசர், சக்கரவர்த்தி, பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜா அஸ்தினாபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரே ஒரு சக்கரவர்த்தி உலகத்தையே கட்டி ஆண்டிருக்காரு. இந்த பூகோளத்தையே ஆட்சி பண்ணிருக்காரு. என்னுடைய ராஜ்யத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த பிரதேசத்துல இருந்தாலும் அவங்க என்னை கண்டு பயப்படணும், தவறு செய்யறவங்க. இதுதான் மன்னராட்சி. மன்னராட்சி மக்களுக்கான ஆட்சி. ஏன் மக்களுக்கான ஆட்சி? அப்பாவி மக்கள் துன்பப்படக்கூடாது. அப்போ அப்பாவி மக்களை துன்புறுத்தும் அயோக்கியர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மன்னரை கண்ட நடுங்குவாங்க. சமீபத்துல கூட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கூட பாடத்துல படிச்சிருக்கோம். மனுநீதி சோழன். ஒரு பசு மணி அடித்தது, தன் கன்று குட்டி இறந்து விட்டது. ராஜா தன்னுடைய சபையில ஊருக்குள்ள ஒரு பெரிய மணியை கட்டி தொங்க விட்டுருப்பாரு. இது பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடம், வரலாற்றில் நடந்தது சோழருடைய ஆட்சி காலத்துல. அப்போ அந்த மணி நீதிக்கான மணி. அந்த ராஜாவே மனு நீதி, நீதி மனிதர்களுக்கான தர்மத்தையும் நீதியும் வலுவாது செங்கோல் ஆட்சி செய்தவர். அப்போ ராஜாவுடைய அரண்மனையில நுழைவாயில ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. யாராவது மணி அடிச்சா
நீதி வேண்டி மன்னர்கிட்ட வந்திருக்காங்க. மன்னர் பாரபட்சம் இல்லாம தீர்ப்பு வழங்குவார். அப்போ ஒரு பசு மணி அடிக்குது, தன் கண்ணு குட்டிய கொன்னுட்டாங்க. ராஜா மந்திரியை கூட்ட அனுப்புறாரு. இந்த கண்ணுக்குட்டிக்கு, அந்த பசுவுக்கு நீதி வழங்கணும். அந்த கண்ணுக்குட்டி கொன்றவன் யார், அவனை கூட்டிட்டு வா, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். மந்திரியார் விசாரிச்சாரு. அப்பதான் தெரிஞ்சது அது வேற யாரும் இல்ல, ராஜகுமாரன், இளவரசன். இது எப்படி ராஜாட்ட போய் சொல்றது? மந்திரியார் தயங்குகிறார். அப்புறம் ராஜாவுக்கே தெரிய வந்தது, தன் மகன் தான் தேரை ஓட்டும் போது, தேரை ஓட்டி போகும்போது ஒரு கன்று குட்டி கொன்று விட்டான். அப்போ அதுக்கு நான் சரியான தீர்ப்பு தரணும். அந்த பசு எவ்வாறு, அந்த கோமாதை எவ்வாறு தன் கன்றை இழந்து வருந்துகிறதோ, அதே போல என் மகனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு தன் மகனை கீழே இழுத்தி தேர விட்டார் மனுநீதி சோழன். அப்பேற்பட்ட ஆகச்சிறந்த மன்னர்கள் ஆண்ட ஊர். ஆனா இன்னைக்கு அப்பாவி மிருகங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் இங்க மனுஷங்களை பத்தி சொல்றேன். இதுதான் கலியுகத்துடைய அடையாளம். கலியுகத்துல எந்த ஜீவன்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதான் பாகவதம் சொல்லுது, சமாசிதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதிர் வச பரம் பதம் 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 யத் பிவதம் நதேஷா. கலியுகத்துல நம்ம வைக்கிற ஒரு ஸ்டெப் அபாயம், டேஞ்சர். எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எந்த நாட்டுக்காரன் எந்த நாட்டு மேல குண்டு போட போறான், எந்த அரசியல்வாதி தன் மக்களை ஏமாற்றி ஊழல் பண்ணுவான், யாரு நம்மளை ஏமாத்துவாங்க, எப்படி நமக்கு உயிர் போக போகுது, எந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க போகுது, எப்ப சுனாமி வரப்போகுது, எப்ப புயல் வரப்போகுது, எப்ப எதுவுமே தெரியாது. இதோ டிசம்பர் மாதம் வந்தாச்சு. நவம்பர் டிசம்பர் வந்தாலே வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகிறது. அது எப்போ எங்க கரை கடக்க போகுது, அது சென்னை பக்கம் திரும்ப போகுதா, ஆந்திரா பக்கம் போக போகுதா, ஒரிசா பக்கம் போக போதா தெரியாது. வங்கக்கடலில் சூழ்ந்திருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று அது எந்த திசையை நோக்கி நகரப் போகிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போகுதுன்னு சொல்லலாம், அது புயலா மாறப்போகுதுன்னு சொல்லலாம், எந்த திசையை நோக்கி வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஆனா தப்பிச்சுக்க முடியாது. டேஞ்சர் எவரி ஸ்டெப், ஒரு பதம் அபாயம். அப்ப என்ன வழி? சமாசிதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதிர் வச பரம் பதம். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை யார் வலுவாக பற்றி கொள்றாங்களோ அவங்களுக்கு இந்த பௌதிக உலகத்துல சமுத்திரம் போல உள்ள கஷ்டம் எல்லாம் கன்று குட்டியோடைய காலடி தடத்துல தேங்கின தண்ணி மாதிரி. இந்த கிராமத்துல போனோம்னா கண்ணு குட்டி எல்லாம் வயல்ல நடந்து போகும். அந்த தரையில கால் தடப்பட்டு மண் தரையில ஒரு குழியாகும், அதுல மழை தண்ணி நிற்கும். அது ஒரு சின்ன குழந்தை, 4-5 வயசு குழந்தை ஈஸியா கிராஸ் பண்ணிடும். அந்த மாதிரி கலியுகத்துல துன்பங்களும் துக்கங்களும் சமுத்திரம் போல இருக்கு. ஆனா யார் ஒருத்தர் பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொண்டிருக்காங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, பகவானுடைய புனித நாமத்தை வலுவாக பற்றி கொண்டிருப்பவர்கள், நாம ஜபம் செய்யக்கூடியவங்க, இந்த கலியுகத்துடைய துன்பத்தை எல்லாம், தொந்தரவுகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா தாண்டிடலாம். ரைட், நெக்ஸ்ட் வர்ஸ் 15. அநாகசு இக பூதேஷு ய ஆகஸ்கிருன் நிரங்குஷ ஆகர்த்தாம்சி புஜம் சாக்ஷாத் அமர்த்தஸ்யாபி சாங்கதம். ஓர் அற்ப ஜீவராசி கலசத்துடனும் அலங்காரங்களுடனும் கூடிய சொர்க்கலோகவாசியாக இருப்பினும் குற்றமற்றவர்களை துன்புறுத்துபவன் மூலமாக குற்றம் புரிபவனாக இருந்தால் அவன் நேரடியாக என்னாலேயே நாசம் செய்யப்படுவான். இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பரிச்சித் மகாராஜ் சொல்றார். அதாவது தன்னுடைய ராஜ்யத்துல தவறு செய்யறவங்க சர்க்கலோகத்தை சேர்ந்த தேவர்களா இருந்தாலும்
தனது ராஜ்யத்துல தவறு இழைக்கக்கூடியவங்க, அற்ப ஜீவராசிகளுக்கு தவறு இழைக்கக்கூடியவங்க சொர்க்கலோகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நான் அவங்கள தண்டிக்காம விட மாட்டேன். இதைத்தான் அப்படியே எடுத்து சினிமா பாட்டா போட்டாங்க. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இது எங்க இருந்தது? பாகவதத்தில் இருக்கு. பரிசித் மகாராஜ் சொல்றார், அது தேவனா இருந்தாலும் சொர்க்கலோகத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் என் நாட்டுல ஒரு பிரஜையை துன்புறுத்தினா கட்டாயம் அவன் தண்டிக்கப்படுவான். அப்ப பாருங்க, எப்பேற்பட்ட நேர்மையான செங்கோல் ஆட்சி கொடுத்திருக்கார் பரிசித் மகாராஜ். அவருடைய ஆட்சி காலத்துல தேவர்களையும் தண்டிக்கும் அளவுக்கு சக்தி படைத்தவர். அப்ப பகவான் நினைச்சாருன்னா, பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தா ஒரு பக்தன் தேவர்களுக்கே சவால் விட முடியும். ஒரு தூய பக்தன் பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தா, பகவானால சக்தி அளிக்கப்பட்டால் அவன் தேவர்களுக்கே சவால் விட முடியுங்கிறது பரிசித்துடைய ஒரு அழகான உதாரணம். நெக்ஸ்ட் வர்ஸ் 16. ராஜோஹி பரமோ தர்ம சதர்மஸ்தான பாலனம் சாசதோ அந்யா யதா சாஸ்திரம் அனாபதி உத்ததான் இக. அவசர காலம் இல்லாத சாதாரண காலங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அளித்து சாஸ்திர விதிகளை மீறுபவர்களை தண்டிப்பதே அரசாளும் மன்னனின் உயர்ந்த கடமையாகும். பாத்தீங்களா? அரசாளும் மன்னனுடைய உயர்ந்த கடமை யாருக்கு? அடைக்கலம் கொடுக்கணும் அவசர காலத்துல. இன்னொரு அழகான கதை நம்முடைய வரலாற்றுல, நம்முடைய புராணங்கள்ல இன்னொரு அழகான கதை. சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி தன் ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு புறா பறந்து வந்து அவர் மடியில் அமர்ந்து கொண்டது. ஓ சிபி ராஜா, என்னை காப்பாத்துங்க, 2 பேர் என்ன துரத்திட்டு வராங்க, நான் உங்க பிரஜை இல்லையா, எனக்கு அடைக்கலம் கொடுங்க. ஓ சிபி, யூ ஆர் சக்கரவர்த்தி, யூ ஆர் எம்பரர் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் த எம்பரர் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் சக்கரவர்த்தி, யூ ஆர் ராஜரிஷி. நீங்க இந்த பூகோளத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜரிஷி, சக்கரவர்த்தி. நான் உங்க பிரஜை இல்லையா, எனக்கு யாரு அடைக்கலம் தருவா? சிபி, நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த புறா ஆனது சிபி கிட்ட அடைக்கலம் கொண்டது. அப்போ அந்த புறாவை துரத்தி வந்த பருந்து அது கேட்டது, நானும் உங்க பிரஜைதான். ஓ சிபி, நானும் உங்க பிரஜைதான். இந்த உலகத்துல ஒரு ஜீவன் உயிர் வாழணும்னா இன்னொரு ஜீவனை சார்ந்திருக்கு. ஜீவோ ஜீவசிய ஜீவனம். நாம உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கின்றோம். மனிதர்கள் தாவரங்கள், காய்கறிகள், பழங்களை நம்பியிருக்கும். நமக்கு உணவு வந்து தானியங்கள், காய்கறிகள், பழம், பால். பசு கோமாதா, பசு வந்து அம்மா, அதோடைய பால். இது நமக்கு உணவு. விலங்குகளுக்கு இன்னொரு விலங்கு உணவு. அதுல தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்கு இருக்கு, பிற விலங்குகளை உண்ணக்கூடிய விலங்கும் இருக்கு. அது அதோடைய உணவு. அப்ப இந்த பருந்து சொல்லிடுத்து, ராஜா, நானும் பிரஜைதான், எனக்கும் உணவு வேணும். நீ புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்தா எனக்கு யாரையா உணவு தருவா? அப்ப சிபி சக்கரவர்த்தி சொன்னாரு, அந்த புறாவை ஒரு தராசில் இருத்தி, அந்த புறாவை ஒரு தராசில் இருத்தி விட்டு தன் துடையின் தசையை அறுத்து இன்னொரு தராசில் வைக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த புறாவுக்கு எடைக்கு எடையாக நான் என்னுடைய தசையை கொடுக்கிறேன். அந்த புறா ஒரு தராசுல வச்சுட்டு மறுபக்கம் தன் தொடையை வெட்டி அந்த தராசுல போடுறார். அந்த பருந்துகள் புறாவும் வேற யாரும் இல்ல, அவர் வந்து இந்திரனும் தர்ம தேவதை. அந்த இந்திரனும் தர்ம தேவையும் சிபியை பரிசோதனைக்காக, சிபி சக்கரவர்த்திய பரிசோதனை செய்யறதுக்காக வந்தாங்க. இவன் எப்பேற்பட்ட கொடை வல்லல், எப்பேற்பட்ட கருணை உள்ளவன், எப்பேற்பட்ட ராஜா தன் பிரஜைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை அப்படின்னு சிபியோடைய புகழ், சிபி சக்கரவர்த்தியோடைய புகழை இந்த உலகத்துக்கு காமிச்சாங்க இந்திரனும் தர்மதேவனும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. முல்லை கொடி ஒரு தாவரம். அந்த முல்லை கொடி தரையில் இருக்குன்னு
தன்னுடைய தங்க தேரை கொடுத்துட்டு போனா பாரி. நம்ம செய்வோமா? ஒரு பிளாஸ்டிக் டப்பா கூட கொடுக்க மாட்டோம், ஒரு பிளாஸ்டிக் பாலா கூட கொடுக்க மாட்டோம். ஆனா அவன் முல்லை கொடிக்கு தங்க தேரை கொடுத்துட்டு போனான். மயிலுக்கு போர்வை அளித்தான் வேகன். எப்பேற்பட்ட 7 கடையேழு வள்ளல்கள், ஆக சிறந்த மகாராஜாக்கள், மாபெரும் வள்ளல்கள், சோழ மன்னர்கள், பெரும் ராஜரிஷிகள் ஆண்ட ஊரு நம்ம ஊரு. ஆனா இன்னைக்கு கலோ சூத்ர சம்பவ, எல்லாரும் கலியுகத்துல சூதரலாக மாறிவிட்டார்கள். செயலால, பிறப்பாளல். பிறப்பாலும் ஒருத்தர் சூத்திரனாதான் சாஸ்திரம் சொல்லு. ஜென்மனா ஜாயதே சூத்ரா. பிறப்பால் எல்லாரும் சூத்திரம் தான். யாரும் பிறக்கும்போது பூணுலாம் போட்டுட்டு பிறக்கல, வாயில சில்வர் ஸ்பூனை வச்சுட்டு பிறக்கல. நம்ம பிறக்கும் போது எல்லாமே சூதரனா தான் பிறக்கிறோம். ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே துஜா. ஆன்மீக குருட்ட போய் அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு தீட்சை பெற்றுக் கொள்ளும் போது அவன் 2வது பிறப்பு துவஜா, 2வது பிறப்பு. வேத பாட பவே விப்ரா. அவன் சாஸ்திரம் படிக்கும் போது பண்டிதன். பகவத்கீதை பாகவதம் படிச்சா பண்டிதன். பிரம்மஜானா திதி பிராமணா. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்தவனே பிராமணன். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்ந்தவனே பிராமணன். அப்ப கலியுகத்துல கலோ சூத்ர சம்பவம். அதனால கலியுக மக்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, பாகவத தர்மம், பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு செஞ்சு பகவானுக்கு சேவை செய்து பக்தர் சங்கத்துல ஒரு உண்மையான ஆன்மீகருடைய வழிகாட்டுதல்ல நம்ம பக்தி செய்யும் போது நம்ம படிப்படியா சூதரனுடைய நிலையிலிருந்து பிராமண நிலைக்கு உயர்ந்து அதையும் கடந்து வைஷ்ணவன் சுத்த பக்தன்கிற தளத்துக்கு வரும். பக்தன்கிற வைஷ்ணவன்கிற தளத்துக்கு வரும். அப்போ பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, இந்த 4 வர்ணங்களும் 3 குணத்துக்கு உட்பட்டது. பிராமணர் சத்வகுணம், சத்திரியன் ரஜோகுணம், வியாபாரி ரஜோகுணம் தமோகுணம், சூத்ரன் தமோகுணம். அப்ப வைஷ்யவன், அதாவது வைஷ்ணவர், கிருஷ்ண பக்தர் இந்த முக்குணத்துக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கு. அதான் பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, மாமியச்சோ அப்பியபிச்சாரேன பக்தி யோகேன சேவையே சகுணான் சமதீதை தான் பிரம்ம பூயாய கல்பதி. யார் ஒருத்தரு தூய பக்தி தொண்டு, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கலப்படம் இல்லாத பக்தி தொண்டு செய்யறாரோ அவரு 3 குணத்தையும் கடந்து தான் இந்த உடல் அல்ல பிரம்மம் என்ற தளத்தில் நிலை பெற்றிருக்க முடியும். அப்போ முக்குணத்தையும் கடக்க வேண்டுமானால் சத் சங்கத்துக்கு வரணும், சாதுக்கள்ட்ட இருந்து கேட்கணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், அவரது நாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்படி பகவானுடைய நாமத்தை நம்ம குற்றமற்று ஜபிக்கும் போது நம்ம படிப்படியா 3 குணத்திலிருந்து விடுபட்டு சாத்வீகமான குணத்தில் இருக்கும். அந்த சாத்வீகமான குணத்தில் இருக்கும் போதுதான் ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்க சஜாயுது. அப்ப பாகவதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேத்தையே சேத்த ஏதே அனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீததி. ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும்போது காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம் மேலோங்கி இருக்கும். ரஜோகுணம் தமோகுணத்தை கடந்து சாத்வீகமான குணத்துல வரும்போதுதான் மனசு ஆனந்தத்துல லயிச்சிருக்கும். ரஜோகுணம் தமோகுணத்துல இருக்கும்போது சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, பொறாமை, நிம்மதி இல்ல, அமைதியான வாழ்க்கை இல்லை. அப்போ ஒருத்தர் அமைதியான வாழ்க்கை விரும்பணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா அட்லீஸ்ட் சாத்வீகமான குணத்துல வரணும். சாத்வீகமான குணத்துல இருந்தா மட்டும் பத்தாது, பக்தி தொண்டை பயிற்சி செய்து சுத்த சாத்வீகம் வைஷ்ணவன் என்ற நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு சத் சங்கம் கொடுக்கிறது. பக்தர் சங்கம் இருக்கு, தமிழ் கீதா இருக்கு, பகவத்கீதை பாகவதம் இருக்கு, பகவானுடைய ஹரிநாமம் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க. இதை நாம் பயன்படுத்தி கொண்டால்
நம்மை விட பாக்கியவான்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.